ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக்னா அதோட அப்ரிவேஷன் சொல்லுங்க, படிச்சிருப்பீங்கல்ல? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பிளானிங் கமிஷன் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான செக்டர்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுக்காக அந்த பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு நித்தி ஆயோக் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிளானிங் கமிஷன் வரும்போது அது வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச், நித்தி ஆயோக் அப்படின்னு வரும்போது பாட்டம் அப் அப்ரோச். அதாவது டாப் டவுன்னா இப்போ வந்து மேல ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னும் போது அதை வந்து கேட்டு நடக்கிறது. ஸோ அதான் வந்து டாப் டவுன். இதே பாட்டம் அப் அப்படின்னும் போது ஸ்டேட்டும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்கு இதுதான் தேவை, இந்தந்த செக்டர்ல இப்போ வந்து ஒரு ஸ்டேட் டெவலப்டா இருக்கும், ஒரு ஸ்டேட் வந்து அன்டெவலப்டா இருக்கும். ஒரு ஸ்டேட்ல ரிசோர்சஸ் அதிகமாக கிடைக்கும், ஒரு ஸ்டேட்ல ரிசோர்சஸ் கம்மியா கிடைக்கும். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு என்ன தேவை, எங்க ஸ்டேட்டுக்கு என்ன தேவை, எங்க ஸ்டேட்ல எது இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா பண்றது தான் நித்தி ஆயோகோட வேலை. ஸோ இதனால இது வந்து பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நித்தி ஆயோக் வந்து திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அட்வைசரி பாடி மாதிரி, எந்தெந்த ஸ்டேட் என்னென்ன மாதிரி பண்ணலாம், திங்க் டேங்க். அதாவது சிந்தனை பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பிரிவு. ஸோ எந்தெந்த செக்டாருக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்கறது தான் நித்தி ஆயோகோட வேலை. ஓகேவா? இது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 1, 2015 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நித்தி ஆயோக். நான் சொல்லவே இல்லையே. அதான் அட்வைஸ் பண்ற பாடி. ஃபார்ம் பண்றது முன்னாடி எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க? சிந்தனை பிரிவு. ஸோ Jan 1, 2015 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இப்போ வந்து 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ நித்தி ஆயோக் ஃபார்ம் பண்ணி 10 years வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 29th May 2014. மாதிரி பிளானிங் கமிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து 29th May 2014 வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கண்ட்ரோல் கமிஷன் மாதிரி இருக்கு. லைக் சென்ட்ரல்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அது ஸ்டேட்ஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அது அவங்க வந்து நீ என்ன பண்ணணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு, எங்களுக்கு தேவையானது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா 29 May 2014 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நித்தி ஆயோக் அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா என்னன்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது மூலயமா வந்த ஒரு அமைப்பு கிடையாது. அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது. ஸ்டாச்சுட்டரினா சட்டப்பூர்வமா ஏற்றுனதும் கிடையாது. கேபினெட் வந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டு ஸோ அது மூலயமா ஃபார்ம் பண்ணதான் நித்தி ஆயோக். இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 8, 2015. Feb 8. Feb 8, 2015. ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்ததுக்கா
ஃபார்ம் பண்ணது Jan 1 2015ல. ஃபர்ஸ்ட் நித்தி ஆயோக்கான மீட்டிங் நடந்தது வந்து February 2015ல. இது வந்து எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கவர்னன்ஸ் மினிமம் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் கவர்னன்ஸ் வேணும், லைக் எங்களுக்காக என்ன தேவை அப்படின்றத வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அனலைஸ் பண்ணி கவர்னன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், கவர்மெண்ட் கண்ட்ரோலை விட கவர்னன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவர்னன்ஸ் தமிழில் என்ன சொல்லுவாங்க? செயல்திறன். ஆட்சி. சோ இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்ப வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது வந்து சென்ட்ரலைஸ்டா இருந்திருக்கும். சோ இப்ப நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதாவது அதிகார பரவலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறது அதிகாரத்தை. சோ அதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் நித்தி ஆயோக். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுத்துக்குமே பாலிசி மேக் பண்றதுக்கு அட்வைஸ் பண்ணும். என்னென்ன மாதிரி பாலிசிஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத சொல்றது வந்து நித்தி ஆயோகோட வேலை தான். இதோட அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட சேர்மன் வந்து யாருன்னா பிஎம் தான். பிளானிங் கமிஷனோட சேர்மன் யாரு? எஸ், இதோட சேர்மனும் பிஎம் தான். அப்போ நித்தி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் சேர்மனா யாரு இருக்காரு? இதுல ஒரு சேர்மன் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு டெபியூட்டி சேர்மன். அந்த டெபியூட்டி சேர்மனை வந்து அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிஎம். அப்புறம் 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், 2 பார்ட் டைம் மெம்பர்ஸ். இந்த பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து எதுல இருந்து வராங்கன்னா, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும்ல, ஆராய்ச்சி நிறுவனங்கள். ஸோ அதுல இருந்து வந்து செலக்ட் பண்றாங்க இந்த 2 பேரை. 5 ஃபுல் டைம் மெம்பர், 2 பார்ட் டைம் மெம்பர். அப்புறம் ஒரு சிஇஓ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து. அப்புறம் ஒரு சிஇஓ இருப்பாரு. இந்த சிஇஓ அப்பாயிண்ட் பண்றதும் பிஎம் தான். அப்புறம் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க, 4 பேர். அலுவல் வழியாக அல்லது பதவி வழியாக. நீங்க பாலிட்டியில படிச்சிருப்பீங்கல்ல, வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் அஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்ட்டு. வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவோட சேர்மனா ஆக்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்களா? ஸோ அதான் எக்ஸ் அஃபிஷியோ. எக்ஸ் அஃபிஷியோனா இப்போ ஒரு பதவிக்கு வந்து வந்திருக்காங்க, பதவிக்கு அப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதே ஆளு வந்து இன்னொரு பதவிக்கும் எலிஜிபிள். இப்போ வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து ராஜ்யசபாக்கான சேர்மனுக்காகவும் எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ராஜ்யசபாவோட சேர்மன். அப்படி இருக்கிறவங்கள தான் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 4 பேர் எக்ஸ் அஃபிஷியோ. அந்த 4 பேருமே வந்து யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அதுல இருந்து வர்றவங்க தான். அவங்களையும் நாமினேட் பண்றது பிஎம் தான். ஸோ ஒரு சேர்மன், அவங்களுக்கு கீழே ஒரு டெபியூட்டி சேர்மன், ஒரு சிஇஓ. இந்த டெபியூட்டி சேர்மன், சிஇஓ இவங்களை அப்பாயிண்ட் பண்றது பிஎம். 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், 2 பார்ட் டைம் மெம்பர்ஸ் அண்ட் 4 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். அதே மாதிரி இதுல வந்து கவுன்சில்ஸும் இருக்கும். ஒரு ஆளுநர் குழு, அதாவது கவர்னிங் கவுன்சில். இந்த கவர்னிங் கவுன்சில்ல வந்து எல்லா ஸ்டேட்டோட சிஎம் அண்ட் யூனியன் டெரிட்டரியோட லெப்டினன்ட் கவர்னர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. லெப்டினன்ட் கவர்னர்ஸ் எல்லா ஸ்டேட்டோட சிஎம்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு லெப்டினன்ட் கவர்னர்ஸ். யூனியன் டெரிட்டரிக்கு ஹெட் யார்? லெப்டினன்ட் கவர்னர்ஸ் தானே.
ஸோ அவங்க. அதே மாதிரி ரீஜனல் கவுன்சில். ரீஜனல் கவுன்சில்னா மண்டல குழு. இந்த ரீஜனல் கவுன்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து இதுலயுமே எல்லா ஸ்டேட்டோட சிஎம் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த ஸ்டேட்டுக்கு இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ரீஜனல் கவுன்சில். ஸோ ஒவ்வொரு சிஎம்மும் என் ஸ்டேட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். குறிப்பிட்ட துறைகளில் இன்வைட்டீஸ். இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு துறையில அதுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும், அதுல இருக்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கட்டும், ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டு அதுல வந்து மெம்பர்ஸா இருக்க சொல்லலாம். இவங்களையுமே நாமினேட் பண்றது பிஎம் தான். அதான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டொமைன்ல எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்கள பிஎம் வந்து அப்பாயிண்ட் பண்ணி மெம்பரா இருக்க சொல்லலாம். லைக் அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் மாதிரி கேட்கலாம், அந்த மாதிரி. இப்போ எதுனா ஒரு டொமைனை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இண்டஸ்ட்ரினே எடுத்துக்கோங்களேன், இண்டஸ்ட்ரி செக்டரை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதில் வந்து எக்ஸ்பர்டைசராக ஒருத்தவங்க இருப்பாங்க. இல்லை ரிசர்ச்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பெசிஃபிக்கான ரிசர்ச்சுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலயமா வந்து இது பண்றது, பில் பண்றது. ஸோ நித்தி ஆயோகோட ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மேனா இருந்தது. ஏன்னா அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் மோடி தான் வந்து சேர்மேனா இருக்காரு. வைஸ் சேர்மேன் மட்டும்தான் மாறிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேர்மேனா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மேன். எதுல இருந்து எது வரைக்கும் வந்திருப்பாருன்னா Jan 1, 2015 இருந்து August 31, 2017 வரைக்கும் இருந்திருப்பாரு. Jan 1, 2015 ஃபார்ம் பண்ணதுல இருந்து August 31, 2017 வரைக்கும் இருந்திருப்பாரு. சோ இவருக்கு அடுத்து செகண்டா யார் வந்திருக்காங்கன்னா ராஜீவ்குமார். ராஜீவ்குமார் செப்டம்பர் 1, 2017 இருந்து ஏப்ரல் 30, 2022 வரைக்கும். ஏப்ரல் 30, 2022. அடுத்து இப்போ தேர்ட் வந்து சுமன் பெரி. என்னக்கா? செப்டம்பர் 1, 2017 to ஏப்ரல் 30, 2022. அடுத்து தேர்டா இருக்கிறது சுமன் பெரி. அவர் வந்து May 1, 2022 இருந்து இப்போ வரைக்குமே அவர் தான் வந்து வைஸ் சேர்மேனா இருக்காரு. ஸோ இது வரைக்கும் நித்தி ஆயோக்ல மொத்தம் 3 வைஸ் சேர்மேன் தான் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரவிந்த் பனகாரியா, சுமன் பெரி தான். May 1, 2022 இருந்து டில் நவ் இப்போ வரைக்குமே அவர் தான் இருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் அரவிந்த் பனகாரியா, செகண்ட் வந்து ராஜீவ்குமார், தேர்ட் வந்து சுமன் பெரி. அதே மாதிரி சிஇஓன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஇஓ வந்து சிந்து ஸ்ரீ குல்லர். சிந்து ஸ்ரீ குல்லர். கிளியரா செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிதாப் காந்த். இப்போ பிரசன்ட்ல இருக்க சிஇஓ பேர் வந்து பிவிஆர் சுப்பிரமணியன். பிவிஆர் சுப்பிரமணியன்.
நித்தி ஆயோக் அண்ட் பிளானிங் கமிஷன் இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து சொல்றேன். ஸோ நித்தி ஆயோக் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு அட்வைசரி திங்க் டேங்க் தான். பிளானிங் கமிஷன் வரும்போது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதே மாதிரி நித்தி ஆயோக் வந்து இது வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நித்தி ஆயோக் வந்து திங்க் டேங்க், அட்வைசரி திங்க் டேங்க். ஸோ நித்தி ஆயோக் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இதுல வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா என்னன்னா எல்லா ஸ்டேட்டுமே அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. ஸோ எல்லா ஸ்டேட்டுமே எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து சொல்லி அது மூலயமா வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்கறது, அது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இதே வந்து ஒரு பிளானிங் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க, ஆனா வந்து அவங்க சொல்றதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக மட்டும் இருப்பாங்க. இதுல வந்து என்ன தேவைன்னு சொல்றதுக்காகவும் இருப்பாங்க. ஏன்னா பிளானிங் கமிஷன்ல ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நித்தி ஆயோக் அப்படி கிடையாது. அதான் ஜஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட்டட் as spectators in annual planning meeting. Spectators in annual plan meetings. இது வந்து ஒரு பாட்டம் அப் அப்ரோச் நித்தி ஆயோக். பிளானிங் கமிஷன் வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச். அதே மாதிரி நித்தி ஆயோக் வந்து இப்போ ஒரு பாலிசி ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீ வந்து இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல்ஷன் பண்ண முடியாது ஸ்டேட்டை. ஆனா பிளானிங் கமிஷன் வந்து ஒரு பாலிசி போட்டாங்கன்னா நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அதே மாதிரி நித்தி ஆயோக் வந்து இப்போ வந்து ஒரு பிளானிங் போடுறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்கல்ல, அந்த பவர் நித்தி ஆயோக் கிட்ட கிடையாது, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட தான் இருக்கு. ஆனா பிளானிங் கமிஷனுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ற பவர் இருந்துச்சு. நித்தி ஆயோக் ஃபண்ட் அலோகேட் பண்ற பவர் கிடையாது அவங்களுக்கு. பாலிசிஸ் மட்டும் சொல்லுவாங்க, பட் ஃபண்ட் அலோகேட் பண்ற பவர் கிடையாது நித்தி ஆயோக்கு. ஆனா பிளானிங் கமிஷனுக்கு அந்த பவர் இருந்தது. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல்னா அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட அமைப்புக்கா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் இலக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து இன்வால்வ் ஆகி எங்களுக்கு இது தேவை அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி. எல்லா ஸ்டேட்ஸுமே ஆக்டிவா அதுல வந்து இன்வால்வ்டா இருக்கணும் நித்தி ஆயோக்ல. அதுதான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் லெவல்ல இருந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ வில்லேஜ்ல இருந்து டெவலப் ஆகி ஹையர் லெவல்ல டெவலப்மெண்ட் ஆகணும். ஃபார்முலேஷன் ஆஃப் பிளான்ஸ் அட் வில்லேஜ் லெவல், அக்ரிகேஷன் அட் ஹையர் லெவல். தமிழ்ல வந்து கிராம அளவிலான மேம்பாட்டிற்கான திட்டங்களை உயர் அளவில் ஒருங்கிணைத்தல். கிராம அளவிலான மேம்பாட்டிற்கான திட்டங்களை உயர் அளவில் ஒருங்கிணைத்தல். ஸோ அதான் பாட்டம் அப்
பாட்டம் டு டாப். அது வில்லேஜ் லெவல்ல இருந்து டெவலப் ஆகி மேலே வரைக்கும் டெவலப் பண்றது. அடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு செக்ஷன்ஸ் அட் ரிஸ்க் of not benefiting adequately from economic progress. Special attention to sections at risk of not benefiting adequately from economic progress. பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினருக்கு சிறப்பு கவனம். பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினருக்கு சிறப்பு கவனம். ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கு வந்து எக்கனாமிக் க்ரோத் ஏற்பட்டிருக்கும். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்ஷனுக்கு மட்டும் அவங்களுக்கு எவ்வளோதான் எக்கனாமிக் க்ரோத் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு போய் அது சேராது, அவங்களோட லைஃப் வந்து டெவலப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கவனம் கொடுக்கறது. பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினருக்கு சிறப்பு கவனம். Not benefiting adequately from economic progress. Next, economic policy that incorporates national security interest. தமிழ்ல தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கும் பொருளாதார கொள்கை. தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கும் பொருளாதார கொள்கை. ஸோ நம்ம வந்து எக்கனாமிக் பாலிசி ஃபார்ம் பண்றோம்ல, ஸோ அதுல வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கான அந்த ஒரு இதுவுமே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஃபீட்பேக் ஃபார் கான்ஸ்டன்ட் இன்னோவேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். தமிழ்ல தொடர் படைப்பாக்க மேம்பாட்டுகளுக்கான பின்னூட்டம். தொடர் படைப்பாக்க மேம்பாட்டுகளுக்கான பின்னூட்டம். ஃபீட்பேக் ஃபார் கான்ஸ்டன்ட் இன்னோவேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்று செயல்படுத்தியிருப்போம், ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு பிளான் சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து செயல்படுத்தினா நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் மூலயமா நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னோவேட்டிவாக நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வித் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் திங்க் டேங்க்ஸ். தமிழ்ல வந்து பங்குதாரர்களாக தேசிய மற்றும் சர்வதேச சிந்தனையாளர்கள். ஸோ இதில் வந்து பார்ட்னர்ஷிப், இப்போ வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னும் போது ஸோ அதில் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பும் இருக்கிறது. லைக் இப்போ வந்து ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து ஹெல்பிங் வருவாங்கல்ல, லைக் வேர்ல்ட் பேங்க்கு. ஸோ அந்த மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப்ஸ். நெக்ஸ்ட், கிரியேட்டிங் அ நாலேஜ், இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினரல் சப்போர்ட் சிஸ்டம். அறிவு, படைப்பாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பை உருவாக்குதல். கிரியேட்டிங் அ நாலேஜ், இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினரல் சப்போர்ட் சிஸ்டம். தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பை உருவாக்குதல். ஸோ ஆல் ஓவரில் ஹியூமன் ரிசோர்ஸஸ்னா அவங்களோட நாலேஜ் பில்ட் பண்ணுறது, அவங்களோட டெக்னாலஜி வைஸ் இன்னோவேட்டிவாக அவங்கள திங்க் பண்ண வைக்கிறது. இப்போ ஒரு ஆண்டர்பிரினர் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஐடியா கொடுக்கறது. ஸோ எல்லாமே வந்து இவங்க தான். ஸோ அது மூலிமா நம்ம வந்து மேம்பாடு அடையணும். அது அடுத்து பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் intersectoral and interdependential issues.
பிரிவுகள் மற்றும் துறைகளுக்குள் எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மேடை. பிரிவுகள் மற்றும் துறைகளுக்குள் எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மேடை. இப்போ 2 டிபார்ட்மெண்ட்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு செக்டருக்குள்ள இப்போ 2 செக்டர் இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா இவங்க தான் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைப்பாங்க. ஸோ அது பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் intersectoral and interdepartmental issues. அடுத்து focus on technological upgradation and capacity building. தமிழ்ல தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தகுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல். Focus on technological upgradation and capacity building. தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தகுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல். அதாவது டெக்னாலஜிக்கலா நம்ம வந்து டெவலப் ஆகணும். ஸோ இதான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நித்தி ஆயோக் மொத்தம் வந்து 7 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எஃபெக்டிவான கவர்னன்ஸ் வேணும், ஒரு சிறந்த ஆட்சி வேணும் அப்படின்றதுக்காக ஒரு 7 பில்லர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் இது என்னென்னு சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோ பீப்புள், மக்கள் சார்பு. ப்ரோ பீப்புள் அப்படின்னு வரும்போது ஸோ ஒரு சொசைட்டி இருக்காங்கன்னா அந்த சொசைட்டியில் இருக்க எல்லா மக்களுக்கான தேவைகளும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக டவுன்ல அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக்காக ஆல் ஓவர் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாருக்குமான தேவைகளை பூர்த்தி செய்யணும். அடுத்து ப்ரோ ஆக்டிவிட்டி, செயல்திறன் சார்பு. செயல்திறன் சார்பு அப்படின்னா ஒரு சிட்டிசனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். லைக் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட செயல்திறன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து பார்ட்டிசிபேஷன், பங்கேற்பு. ஸோ ஆல் ஓவர் இப்போ வந்து நித்தி ஆயோக் வந்து ஒரு ஸ்கீமோ இல்லை இது பண்ணுறதா இருந்தாலுமே ஆல் ஓவர் எல்லா சிட்டிசன்ஸுமே அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், லைக் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் அப்படி. அடுத்து எம்பவரிங், மேம்பாடு வேலைகள். லைக் இண்டெக்ஸஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ். SDG India Index. ஸோ எஸ்டிஜினா நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் க்ரோத். ஸோ அதில் மொத்தம் வந்து 17 செக்டார்ஸ் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அந்த 17 செக்டார்ஸில் எந்தெந்த ஸ்டேட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, எந்தெந்த ஸ்டேட் செகண்ட்ல இருக்கு. ஸோ இது மூலியமா இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றது மூலியமா என்னன்னா ஒரு காம்படிட்டிவான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகும். அந்த 17 செக்டார்ஸ் என்னென்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நோ பாவர்ட்டி, செகண்ட் ஜீரோ ஹங்கர். நோ பாவர்ட்டினா வறுமையின்மை, ஜீரோ ஹங்கர்னா பசியின்மை. தேர்ட் வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ இது வந்து இப்போ நம்ம குரூப் 4 எழுதணும்ல, அதில் கேட்டிருந்தாங்க எஸ்டிஜி. Good health and well-being. Fourth வந்து quality education, தரமான கல்வி. ஸோ இந்த ஆர்டர் வந்து இதே ஆர்டர் தான், மாறிலாம் வராது. ஃபர்ஸ்ட்னா பாவர்ட்டி தான், செகண்ட்னா ஹங்கர் தான். ஸோ இந்த குரூப் 4ல வந்து இதுதான் மாற்றி கேட்டிருந்தாங்க. பாவர்ட்டி வந்து 9th கொடுத்துருந்தாங்க, ஃபர்ஸ்ட் தான் பாவர்ட்டி. ஃபோர்த் வந்து குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி.
ஃபிஃப்த் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். சிக்ஸ்த் கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். செவன்த் அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. நெக்ஸ்ட் எய்த் டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. ஒழுக்கமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி. நைன்த் இண்டஸ்ட்ரி, டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. நைன்த் இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தொழில், புதுமை மற்றும் உள்கட்டமைப்பு. டென்த் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். குறைக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள். 11th sustainable cities and communities. Sustainable cities and communities. 12th responsible consumption and production. Responsible consumption and production. 12th பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. Next climate action, காலநிலை நடவடிக்கை. 15th life on land, நில வாழ்க்கை. life below water. 15th life on land. 16th peace, justice and strong institutions. அமைதி, நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள். peace, justice and strong institutions. வலுவான நிறுவனங்கள். 17th partnership for goals, இலக்குகளுக்கான கூட்டாண்மைகள். ஸோ இதில் வந்து நமக்கு பாவர்ட்டி மட்டும் எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா, இந்த நோ பாவர்ட்டியில் வந்து தமிழ்நாடு லீடிங்கில் இருக்கு. இப்போ கரண்ட்ல ரிலீஸ் பண்ண இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸில் பாவர்ட்டி அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் இது ரெண்டுத்திலுமே வந்து தமிழ்நாடு லீடிங்ல இருக்கு. ஸோ இது வந்து எஸ்டிஜி இன் இந்தியா, ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்க்கானது. ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? 28 ஸ்டேட்ஸ். இந்த 28 ஸ்டேட்ஸ்ல எந்தெந்த ஸ்டேட் வந்து எது எதுல லீடிங்ல இருக்கு, இப்போ இந்த 17 இண்டிகா டெஸ்ட்ல எது எதுல லீடிங் இருக்கு அப்படின்னு சொல்றது இது. ஸோ இதே வந்து ஆல் ஓவர் எஸ்டிஜி அப்படின்ட்டு வேர்ல்டு வைஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். ஐநாவின் நிலையான வளர்ச்சி தீர்வுகள் வலையமை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க். ஐநாவின் நிலையான வளர்ச்சி தீர்வுகள் வலையமை. ஸோ இப்போ வந்து கரண்ட்ல நம்ம 2025 ரிப்போர்ட் படி நம்ம எஸ்டிஜியில் வந்து எந்த ரேங்க்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 99th ரேங்க். ஆல் ஓவர் வந்து 167ல 99th ரேங்க்ல இருக்கும் இந்தியா. ஸோ போன வருஷம் வந்து 2024ல பார்த்தீங்கன்னா 109th ரேங்க்ல இருந்தோம். இப்போ நம்ம வந்து 99th ரேங்க்குக்கு வந்திருக்கோம். காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், கூட்டு நீர் மேலாண்மை இண்டெக்ஸ். ஸோ இந்த காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து தண்ணி இருக்குல்ல, தண்ணியை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை வச்சு ரேங்கிங் கொடுக்கறது ஒரு ஸ்டேட்ஸ்க்கும். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ரேங்கிங்ஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், ஆர்வமுள்ள மாவட்ட திட்டம்.
ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸ்லேருந்து 112 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் மொத்தம் 5 செக்டர்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதாவது ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், எஜுகேஷன், கல்வி, அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ், வேளாண்மை மற்றும் நீர்வளம், ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 5 செக்டரில் இந்த 112 டிஸ்ட்ரிக்ட்ஸில் டெவலப் பண்ணுறது அதுதான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சாத் ப்ராஜெக்ட், SATH ப்ராஜெக்ட். SATH அப்படின்னா சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல். சஸ்டைனபிள் ஆக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் கேபிட்டல். இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா தெரியாது. ஸோ இந்த சாத் ப்ராஜெக்ட் அப்படின்றது எதுக்குன்னா எஜுகேஷன் வைஸும் ஹெல்த் செக்டர் வைஸும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதில் மேம்படுறதுக்காக, ஒரு ஸ்டேட்லேயே இருக்கட்டும் அந்த மாதிரி. இப்போ 2 ஸ்டேட் வந்து பார்ட்னர்ஷிப் மூலியமா அவங்களோட எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செக்டர்ல டெவலப் பண்றது, அதுதான் சாத் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் அடல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ இன்னோவேஷன் வைஸ் இம்ப்ரூவ் பண்றது, அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு ஸ்டேட்டும் யூனியன் டெரிட்டரியும் எந்த ரேங்கிங்கில் இருக்காங்க, லைக் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட ரேங்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஹெல்த் இண்டெக்ஸ். ஸோ ஹெல்த் வைஸ், ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வைஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு ஸ்டேட்டும் எந்த ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறது ஹெல்த் இண்டெக்ஸ். Next, agriculture marketing and farmer friendly reform index. Agriculture marketing and farmer friendly reform index. So agriculture wise இன்னும் என்னென்ன மேம்பாடுகள் பண்ணலாம், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் மார்க்கெட்டிங் வைஸும் ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன மேம்பாடுகள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி ரேங்கிங் கொடுக்கறது. நெக்ஸ்ட் இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ இன்னோவேஷன் வைஸ் எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த ரேங்கிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ ஆட்சியில வந்து யார் யார் எந்தெந்த ரேங்கிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் விமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவார்ட்ஸ். ஸோ நிறைய விமன்ஸ் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்றாங்கல்ல, விமன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக விமன்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான அவார்ட்ஸ் கொடுக்கறது, லைக் அவங்கள வந்து ஊக்குவிக்கிறது மாதிரி. நெக்ஸ்ட் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம். ஸோ
ஸோ ஆண்டர்பிரினர்னா புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு, உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க விமன்ஸ்க்கு, ஸ்பெசிஃபிக்கா விமன்ஸ்க்கு. ஸோ அதை பத்தி சொல்றது இந்த உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் இ-அம்ரித் போர்ட்டல். இ-அம்ரித், AMRIT, அம்ரித் போர்ட்டல். ஸோ இந்த இ-அம்ரித் போர்ட்டல் அப்படின்றது என்னன்னா, இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் வந்துருச்சுல்ல, ஸோ அந்த வெஹிக்கல்ஸ்ல வந்து அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, லைக் முன்னாடி இருந்த இந்த டீசல் பெட்ரோல் இல்லாம இவிக்கு வந்து மாறுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்றது.